கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஷரன் தியாலஜிக்கல் செமினரியிலே இந்த வருடத்திலும் இந்த புதிய செமஸ்டருக்குள்ளாக அடி எடுத்து வைத்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த வேத பாட வகுப்பிற்கு ஆரம்பமாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான செமஸ்டருக்காக புதிய செமஸ்டரில் அடி எடுத்து வைத்திருக்கிற ஒவ்வொரு வேதாகம கல்லூரி மாணவிகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கல்வி ஆண்டிலும் தகப்பனே, அவர்கள் படிக்க இருக்கிற காரியங்களை கர்த்தர் நீர் அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் இடத்திலே மன்றாடுகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கற்க இருக்கிற காரியங்களை எங்களுக்கு பிரயோஜனப்படுத்தி தரும்படியாக நாங்கள் மென்மேலும் நம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும்படியாக வேதாகமத்தை கற்று தேறுகிறவர்களாக மாற நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை தயவு கூடர்ந்து வழி நடத்தட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விசை கூட உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் மங்களராஜ். ஷரன் தியாலஜிக்கல் செமினரியிலே ப்ரொஃபஸராக இருக்கிறேன். நான் கர்த்தருடைய ஊழியத்தையும் பார்ட் டைமாக செய்து கொண்டிருக்கிறேன். கர்மேல் ஜெப ஊழியங்கள் பெருங்குடியில ஒரு எவாஞ்சலிஸ்டாக இருந்து இந்த ஊழியங்களை செய்து வருகிறேன். இந்த நாளில கூட நம்ம வேதாகமத்துல இந்த புதிய செமஸ்டருக்குள்ளாக வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளும்படியாக அநேக காரியங்களை நம்ம இந்த தொடரிலே நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக ஆரம்பமாக இந்த நாளில நாம் பார்க்க இருக்கிற சில காரியங்கள், நாம் ஏன் வேதாகமத்தை படிக்க வேண்டும், எதற்காக வேதாகமத்தை நாம் ஆராய்ந்து படிக்க வேண்டும், படிப்பதனால என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று சில காரியங்களை முன்னோட்டமாக அறிந்து கொள்ள அது பிரயோஜனமாக இருக்கு. அநேகர் புதியதாக இணைந்திருக்கிறீங்க, அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லாதபடி நீங்கள் ஏற்கனவே இந்த கல்லூரியில வேதாகம கல்லூரியில தொடர்ந்து படித்து கொண்டிருந்தாலும் இது உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் என்பதனால இந்த புதிய தொடரில் உங்களோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கல்லூரியில படிக்கிறதுக்கும் இல்லை உலக பிரகாரமான கல்லூரியில் படிக்கிறதுக்கும் இல்லையா, வேதாகம கல்லூரியில படிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம் உண்டு இல்லையா. அது உலக பிரகாரமான ஒரு காரியங்களை நம்ம ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம், உலக பிரகாரமான காரியங்கள்ல நம்ம கடந்து செல்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த வேதாகம கல்லூரியில நம்ம படிக்கும் போது, முக்கியமாக நம்ம ஷரன் தியாலஜிக்கல் செமினரியில அநேக காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதுல இங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் எல்லாரும் ஒரு முக்கிய பங்காற்றுகிறவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில நம்ம இந்த செமஸ்டருக்கு ஒரு முன்னோட்டமாக ஒரு ஆரம்பமாக சில காரியங்களை நம்ம படிக்க இருக்கிறோம். முதலாவதாக பரிசுத்த வேதாகமத்தை படிப்பதன் அவசியம் என்ன? ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின், பேசிக் கொஸ்டின் எல்லாருக்குமே. ஏன் நாங்க சின்ன வயசுல இருந்தே சர்ச்சுக்கு போறோம், சின்ன வயசுல இருந்தே சண்டே க்ளோஸ், விபிஎஸ் எல்லாம் நாங்க படிச்சிருக்கிறோம். எதுக்கு நானு வேதாகமத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லையா ஒரு கேள்வி வரும். ஆனால் அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்வது ஒரு அவசியமாக இருக்கிறது. ஒரு 3 காரியங்களை உங்களோடு நான் இந்த நாள்ல பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இந்த தலைப்புல இல்லையா. பரிசுத்த வேதாகமத்தை படிப்பதின் அவசியம் என்ன? முதலாவதாக பரிசுத்த வேதாகமத்தை நம்ம படிப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆவிக்குரிய வளர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் growth என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. நம்ம சரீர பிரகாரமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறோம், அது மட்டும் நமக்கு போதாது இல்லையா. ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு விதமாக மனிதர்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது ஒரு முக்கிய பங்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. அதை வேதாகமத்தை சில காரியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். வேதாகமத்துல 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம அறிய வேண்டும், வளர வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வேதாகமத்தை நம்ம ஆழ்ந்து பார்க்கிறவர்களாக, ஆழ்ந்து படிக்கிறவர்களாக நமக்கு ஒவ்வொரு வசனமும் அது ஜீவனுள்ள வசனம் என்று சொல்லி நம்ம வேதாகமத்துல பார்க்கிறோம் இல்லையா. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஒரு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பாட புஸ்தகத்தை ஒரு வருஷம் படிச்சோம்னா அதோட அந்த பாட புஸ்தகத்துடைய மதிப்பு இல்லாம போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பாட புஸ்தகம் என்று சொல்லிப்பாங்க. ஆனால் வேத வசனம் அது ஜீவன் உள்ளது, அது என்றென்றும் மாறாதது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வீணிலே போகாது. அப்போ எதற்காக வேதாகமத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதலாவதாக ஆவிக்குரிய வளர்ச்சி என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவிக்குரிய வளர்ச்சி நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல சத்ருவுக்கு எதிர்த்து நிற்கிற காரியங்களில
அநேகரை இயேசு கிறிஸ்துவ வழி நடத்துகிறதுல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அது பிரயோஜனமாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது என்று சொல்லுவாங்க. இரண்டாவதாக, பரிசுத்த வேதாகமத்தை நான் ஏன் படிக்க வேண்டும்? பரிசுத்த வேதாகமத்தை நான் படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் என்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பரிசுத்த வேதாகமத்தை படிக்கும் போது அது ஒரு பகுத்துணர்வு கொடுக்கிறதாக இருக்கிறது. பகுத்துணர்வை கொடுக்கிறதாக என்று சொல்லி பார்க்கிறோம். டிசர்ன்மெண்ட் என்று சொல்லுகிறதான ஒரு காரியம் இல்லையா? டிசர்ன்மெண்ட் என்று சொல்லி காரியங்களை பகுத்தறிகிற ஞானம், காரியங்களை ஒழுங்குபடுத்துகிற ஞானம் நமக்கு தேவை. அது எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம் இல்லையா? இந்த நாட்களில அநேக பொய்யான சத்தியங்கள், அநேக மறைமுகமான சத்தியங்கள் இந்த நாட்கள்ல வந்து கொண்டு இருக்கிறது. இந்த வேதாகமத்தை படிக்கிற இல்லையா, நீங்க இந்த கல்லூரியில இணைந்து படிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையான சத்தியம் எது, உண்மையான சத்தியம் எது என்பதை உணர்ந்து கொள்கிறவர்களாக நீங்க அழைக்கப்படுகிறீங்க இல்லையா? அதற்காக தான் வேதாகமத்தை படிப்பதனுடைய நோக்கம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த டிசர்ன்மெண்ட், பகுத்து உணர்கிற ஞானம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, எது நல்லது, எது கெட்டது, எது உண்மையானது, எது பொய்யானது என்பதை உணர்ந்து கொள்கிற ஞானம் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை என்று சொல்லி பார்க்கிறோம். வேதாகமத்துல 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினாலே நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதியுங்கள் என்று சொல்லி வேதாகமத்தை சொல்லி. அப்போ எல்லா காரியங்களையும் ஞானமாய் நம்ம பகுத்தறிய வேண்டும் என்று சொன்னால், எல்லா காரியங்களையும் அதை பகுத்தறிந்து இது நல்லதா கெட்டதா, இது தேவனிடத்திலிருந்து வந்ததா என்று சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்ம முக்கியமாக வேதாகமத்தை ஆழ்ந்து பார்க்கிறவர்களாக, படிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். 2 காரியங்களை பார்த்தோம். பரிசுத்த வேதாகமத்தை படிக்கிறதனுடைய நோக்கம், இந்த செமஸ்டர்ல த்ரூ அவுட் த செமஸ்டர் நம்ம படிக்க போற காரியங்கள் ஒவ்வொன்றத்தையும் எது நல்லது, எது கெட்டது, எப்படியாக அதை ஆழ்ந்து படிக்க வேண்டும் என்ற சத்தியங்களை நம்ம உணர்ந்தவர்களாக படிக்க வேண்டும். அதுதான் இந்த நாள்ல பார்க்கிறோம். 3ஆவதாக, பரிசுத்த வேதாகமத்தை எதற்காக நாம் படிக்க வேண்டும் இல்லையா? 3ஆவதாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அது நமக்கு ஒரு வழிகாட்டுதல், கைடன்ஸை கொடுக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம், ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னா கூட நம்ம வழி கேட்கிறோம் இல்லையா? இது எப்படி போகணும், அப்படி போகணும் அப்படின்னு சொல்லி வழி கேட்கிறோம். இந்த நாட்கள்ல நம்ம GPS வந்துருச்சு, கூகுள் மேப் வந்துருச்சு, அதெல்லாம் நம்ம பிரயோஜனப்படுத்துகிறோம். ஆனா ஒரு இடத்துல போய் ஏதோ ஒரு இடத்துல முன்னேறி போக முடியல, ஒரு தெரு முனையில வந்துட்டோம், எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி வழியில அங்க இருக்கிறவங்க யாரையாவது கேட்டாதான் நமக்கு வழி கிடைக்கிறது இல்லையா? அதே போலதான் இந்த வேதாகமத்துல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரியான அனைத்து சத்தியங்களும் உதைபொருளாக வைக்கப்பட்டு இருக்கிறது. இது நம்முடைய ஜீவனுக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் இல்லையா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவருடைய வார்த்தை இதுல ஒவ்வொரும் அவருடைய வார்த்தையாக காணப்படுகிறது. அப்போ வேதாகமத்துடைய படிப்பதனுடைய 3ஆவது நோக்கம், அதனுடைய அவசியம் என்ன என்று சொல்லி பார்த்தோமே என்று சொன்னால், அது நமக்கு வழிகாட்டுகிறதாக காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 3 காரியங்களை இந்த நாளில நம்ம பார்த்தோம். முதலாவதாக, பரிசுத்த வேதாகமத்தை படிப்பதனுடைய நோக்கம் ஆவிக்குரிய வளர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் growth என்று சொல்லி பார்த்தோம். 2ஆவதாக, வேதாகமத்தை படிக்கிறதுடைய நோக்கம் பகுத்தறிகிற அந்த டிசர்ன்மெண்ட், காரியங்களை பகுத்தறிகிறது, எது நல்லது, எது கெட்டது, எது உண்மையானது, எது தவறானது என்பதை பகுத்தறிகிற ஞானம் உண்டாகும் என்று சொல்லி பார்த்தோம். 3ஆவதாக, அது வழிகாட்டுகிற ஒரு காரியம், வழிகாட்டுகிற காரியம் என்று சொல்லி பார்த்தோம். It will give a guidance to everyone. Wherever we stuck, wherever we are not able to proceed further, that will give a guidance to us. அதற்காக நம்ம பிரயாசப்படுகிறவர்களாக, அதை நம்ம தியானிக்கிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம் என்று சொல்றோம். முதலாவதாக, வேதாகமத்தை படிப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி, அவசியம் என்ன என்று சொல்லி பார்க்கிறோம். வருகிற நாட்கள்ல கர்த்தருக்கு சித்தமானால் இதை இன்னுமாக ஆழ்ந்து, ஒவ்வொரு தலைப்பும் ஆழ்ந்து படிப்பதற்கு நம்ம பிரயாசப்பட இருக்கிறோம். அடுத்தபடியாக இந்த நாளில நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம், வேதாகமத்தை படிப்பதற்கும் வாசிப்பதற்கும் உள்ள வித்தியாசம். இது அநேகருடைய வாழ்க்கையில ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கிறது, குழப்பமாக இருக்கிறது. அநேகரை நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, நான் இன்னைக்கு காலைல பைபிள் வாசித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு காலைல பைபிள் படிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு 2க்குமே ஒரு முக்கிய வித்தியாசம் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வேதாகமத்தை படிக்கிறவர்களாக இருக்கிறீங்களா, வேதாகமத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கிறீங்களா? இதுதான் நீங்க இந்த நாளில கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான இருக்கு. எதற்காக இதை நம்ம சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும், பகுத்தறிவு, அந்த டிசர்ன்மெண்ட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும், அடுத்தபடியாக ஒரு கைடன்ஸை, வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால்,
படிப்பதற்கும் வாசிப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் அறிந்து கொள்கிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம் இல்லையா. வேதாகமத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா படிப்பதற்கும் வித்தியாசத்திற்கு வாசிப்பதற்கு இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவதாக ஆழம் அண்ட் இல்லையா மேற்பரப்பாக இருக்கிறது இல்லையா. ஒரு ரோட்ல போறோம் அப்படின்னு சொன்னா திடீர்னு ஒரு பள்ளம் இருக்கு, ஒரு மேற்பரப்பாக இருக்கிறது. ஒரு ஆழமான ஒரு குழி இருக்கிறது, ஒரு மேற்பரப்பாக இருக்கிறது இல்லையா. அந்த டெப்த் அண்ட் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழமும் இல்லையா அந்த சர்ஃபேஸ் இருக்கிறது. அப்போ பரிசுத்த வேதாகமத்தை படிப்பது என்பது வசனத்தின் அர்த்தத்தையும் அதனுடைய பொருளையும் அதனுடைய ஆழமான சிந்தனையும் நம்ம உணர்ந்து அதை தோண்டி எடுத்து படிக்கிறது போல. ஒரு புதையலை எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த புதையலை எடுப்பதற்காக ஒரு குழியை தோண்டி அது என்ன இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தோண்ட அநேக புதிய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்போ அந்த படிப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு ஆழத்துல இருந்து ஒரு காரியத்தை தோண்டி எடுக்கிறது போல, ஒரு புதையலை எடுக்கிறது போல என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல வாசிப்பது என்பது அப்படியே ஒரு மேற்பரப்புல இல்லையா. வாசிப்பது எதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம நியூஸ் பேப்பர் படிப்போம் இல்லையா. காலையில வந்து நியூஸ் பேப்பரை படிச்சோன்னே எடுத்தோன்னா ஹெட்லைன்ஸ் பார்ப்போம், அடுத்தது நம்மளுக்கு பிடிச்ச ஏதாவது ஸ்போர்ட்ஸ் இது இருக்குதான்னு பார்ப்போம், அடுத்தது வேற ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த நியூஸ் பேப்பரை அப்படி நம்ம தூக்கி வைத்து விடுவோம் இல்லையா. அதனால ஒரு நாள் படிச்சது அடுத்த நாள் ஞாபகம் வச்சிருப்போமா? இல்லவே இல்லை இல்லையா. ஒவ்வொரு நாளும் அது மேலோட்டமாக படிக்கிறது பேரு தான் இல்லையா அது வாசித்தல் என்று சொல்லி பொருள்படுகிறது. அப்போ வேதாகமத்தை நம்ம எப்படி பார்க்க வேண்டும், எப்படி தியானிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை படிப்பவர்களாக ஆழத்துல சென்று அதனுடைய புதை பொருள்களை அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக, கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியங்களை அறிந்து கொள்கிறவர்களாக, குறிப்பெடுக்கிறவர்களாக, அதை தியானிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். வேதோத்ம பைபிளை திறந்தேன், ஒரு சங்கீதம் படிச்சேன், இல்ல பைபிளை திறந்து நீதிமொழிகள் படிச்சேன் அப்படின்னு சொல்லி கடந்து போறதுனால நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10-14 வரைக்கும் இருக்கிற வசனங்களை பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி சொல்றாராம், ஆழங்களுக்கு சென்று நம்முடைய காரியங்களை பகுத்தறியும்படியாக தேவனுடைய ஆழங்களையும் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்று சொல்லுவாங்க. அப்படியான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஏதோ மேலோட்டமா நம்ம படிச்சோம், அடுத்த நாள் எதற்காக படிச்சோம், ஏன் படிச்சோம் அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு இல்லாதவர்களாக இல்லாதபடி இல்லையா தியானிக்கிறவர்களாக நம்ம காணணும். அப்போ வேதாகமத்துல வாசிப்பதற்கும் படித்து சொல்வதற்கும் முதலாவது வித்தியாசம் அதனுடைய ஆழத்தை அர்த்தத்தை உணர்ந்து படிக்கிறது, மேலோட்டமாக படிக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக வேதாகமத்தை இல்லையா படிக்கிறதுக்கும் வாசிப்பதற்கும் இல்ல வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதனுடைய பயன்பாடு versus தகவல் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த அப்ளிகேஷன் நம்முடைய வாழ்க்கைக்கு அதை எப்படி அப்ளை பண்றோம், அதே போல அது எப்படி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கிறது என்று சொல்லி. ஒருவேளை நீங்க வேதாகமத்தை படிப்பதனுடைய நோக்கம் அதை என்னுடைய வாழ்க்கையில அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும், அதை என்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும், அதன் மூலமாக நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும், அதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தை நான் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த நோக்கத்தோடு ஆழத்திற்கு சென்று படிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வாசிக்கிறது என்பது இல்லையா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக, நான் சங்கீதம் வாசிக்கிறேன், சங்கீதம் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, நீதிமொழிகள் வாசிக்கிறேன், நீதிமொழிகள் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா. ஒருவேளை ஆதியாகம புஸ்தகத்தை நான் வாசித்தேன்னா எப்படி படைப்பினுடைய சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, அது ஒரு கதையை வாசிப்பது போல சென்று விடுகிறது இல்லையா. அது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக செயல்படுகிற ஒரு காரியம். அப்போ வேதாகமத்தை வாசிப்பதற்கும் படிப்பதற்கும் உள்ள வித்தியாசத்துல இரண்டாவதாக அதனுடைய அப்ளிகேஷன் பயன்பாடு நம்முடைய வாழ்க்கையில எப்படியாக இருக்கிறது, அதன்படி அதுல அடுத்தபடியாக வாசிப்பதனுடைய நோக்கம் ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம வாசிக்கிறோமா என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக வேதாகமத்தை வாசிக்கிறதுடைய படிப்பதற்கும் வாசிப்பதற்கும் உள்ள வித்தியாசத்துல முக்கியமான ஒரு பங்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மாற்றம் versus அறிவு என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற டிரான்ஸ்பர்மேஷன் மற்றுமாக நாலேஜ் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா, அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக காணப்படுகிறது. வேதாகமத்தை படிக்க 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 என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய நடவடிக்கைகள்ல, என்னுடைய சிந்தையில ஒரு மாற்றம் வேண்டும். அதற்காக தான் நம்ம வேதாகமத்தை படிக்கிறோம். ஏதோ நம்ம ஒரு டிகிரி வாங்குறோம் இல்லையா, நாம் வந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி படிப்பதனால நம்முடைய வேதாகம கல்லூரியில அது ஒரு பிரயோஜனமற்றதாக காணப்படுகிறது. அப்ப எதற்காக நம்ம படிக்கிறோம், அது என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், என்னுடைய வாழ்க்கையில அது ஒரு தாக்கத்தை கொண்டு வரணும்.
அதுதான் முக்கியம். அப்படி நடந்தால்தான் நாம மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும். நம்மை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துடைய அன்பை அவர்கள் ருசிக்கிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப நாலேஜ் என்ன இல்லையா? வாசிப்பதன் மூலியமாக கிடைக்கிற நாலேஜ் என்ன? உலக பிரகாரமாக இல்லையா, ஒரு எந்த ஆண்டுல இல்லையா இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துல வந்தார் இல்லையா, அந்த ஆதியாகம புத்தகத்துல எகிப்துல எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்தாங்க, தீர்க்கதரிசிகளை குறித்ததான காரியம், ராஜாக்களை குறித்ததான காரியம், இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் நாலேஜாக நம்முடைய சிந்தனையில அது ஸ்டோர் ஆகும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ வாசிப்பதற்கும் படிப்பதற்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம இந்த நாளில அறிந்து கொள்கிறவர்களாக காணப்படும். அப்போ முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றையிலிருந்து நம்ம வேதத்தை வாசிக்கிறவர்களாக இல்லையா இல்லாதவர்களாக, அதை ஆழ்ந்து படிக்கிறவர்களாக, அதனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்கிறவர்களாக, அது என்னுடைய வாழ்க்கையில எப்படி பயன்படுகிறது, என்னுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது என்பதை உணர்ந்தவர்களாக நாம செயல்பட அழைக்கப்படுகிறோம் இல்லையா. இரண்டு காரியங்களை நம்ம பார்த்தோம். இதனுடைய வசனத்தை மாற்றம் அந்த அறிவு குறித்தான வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி தேவனுடைய நன்மையும் பிரியமும் இன்னது பரிபூர்ணம் சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிராதினாலே மறுரூபம் ஆகுங்கள் இல்லையா. அந்த மறுரூபம் நமக்குள்ள வரும், அந்த மாற்றம் வர வேண்டும். அப்படிதான், அதற்காக தான் நம்ம வேதாகமத்தை படிக்கிறவர்களாக இருக்கிறோம், வாசிக்கிறவர்களாக இல்ல படிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டு காரியங்களை நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. முதல்ல நம்ம பார்த்ததனுடைய என்ன, வேதாகமத்தை எதற்காக படிக்கிறோம், அதனுடைய அவசியம் என்ன என்று சொல்லி பார்த்தோம். மூன்று காரியங்களை பார்த்தோம். ஆவிக்குரிய வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும், பகுத்தறிவு டிசைன்மெண்ட் காரியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும், அதுக்கு வேதாகமம் வழிகாட்டுதலாக இருக்கும், அது ஒரு கைடன்ஸை கொடுக்கும் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக பார்த்தது வேதாகமத்தை படிப்பதற்கும் வாசிப்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா. அது ஆழம் மேற்பரப்பு என்று சொல்லி பார்க்கிறோம், டெப்த் அண்ட் சர்ஃபேஸ் என்று சொல்லி பார்த்தோம். ஆழமாக தியானித்து புதை பொருள்களை அறிந்து கொள்கிறவர்களாக, மேலோட்டமாக வாசிக்கிறவர்கள் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக அதனுடைய பயன்பாடு தகவல் இல்லையா, how we are going to apply that in our life, application in our life versus அது ஒரு இன்ஃபர்மேஷனாக, அது ஒரு தகவலாக நம்ம அதை பார்க்கிறோமா, அதை என்னுடைய வாழ்க்கைக்கு பயன்பாடு உள்ளதாக நம்ம பார்க்கிறோமா என்று சொல்லி நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக மாற்றம் மற்றுமாக அறிவு என்று சொல்லி நம்ம பார்த்தோம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு இல்லையா ஒரு நாலேஜ் என்று பார்த்தோம். இரண்டு காரியங்களை நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக இன்று நாளில நம்ம பார்க்க இருக்கிற காரியம், பரிசுத்த வேதாகமம் படிப்பிலிருந்து நாம் எதிர்பார்க்கும் விஷயங்கள் என்ன, என்னுடைய வாழ்க்கையில என்ன காரியங்களை நான் எதிர்பார்க்கிறேன் இல்லையா. ஷேரன் தியாலஜிக்கல் செமினரியில சேர்ந்து நீங்க படிக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில என்ன எதிர்பார்ப்பு? நான் இந்த பைபிள் காலேஜில் படிக்கிறேன், இந்த செமினரியில நான் படிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம், என்னுடைய வாழ்க்கையில என்ன எதிர்பார்ப்பு என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்கிறவர்களாக இருக்க நம்ம அழைக்கப்படுகிறோம் இல்லையா. முதலாவதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லி ஆழமான ஒரு புரிதல். வேதாகமத்தை கல்லூரியில நம்ம படிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகிறதான விஷயங்கள் மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லி பார்த்தோம். கர்த்தருடைய வார்த்தையை பற்றியும் இல்லையா, அது நம்முடைய வாழ்க்கையில அது எப்படி பயன்படுகிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்கிறவர்களாக, ஆழமான புரிதலை உடையவர்களாக இருக்க நாம அழைக்கப்படுகிறோம். அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானதாக காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். வேதாகமத்துல எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சகல பரிசுத்தவான்கள் கூட கிறிஸ்துவனுடைய அன்பில் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து ஆனா அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லுநர்களாக அப்படியா வல்லவர்கள் ஆகும்படியாக நாம் அழைக்கப்படுது. அப்போ அந்த டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் என்னுடைய வாழ்க்கையில காணப்படும். அதற்காக தான் வேதாகமத்தை நான் படிக்கிறேன். அந்த படிப்புல இந்த வேதாகமத்தை இந்த செமினரில் நான் படிக்கிறதுனுடைய எதிர்பார்ப்பே என்னுடைய வாழ்க்கையில இந்த வேதாகமத்தை ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். இவ்வளவு நாளா நான் மேலோட்டமா வாசித்துட்டேன், ஒரு கதை புஸ்தகத்தை போல வாசித்துட்டேன், ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங்காக வாசித்துட்டேன். இனிமே நான் அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நிகழ்விலும் கர்த்தர் இந்த உலகத்தை படைத்தார் என்று சொன்னால் படைப்புல ஏற்பட்ட காரியங்கள் என்ன, படைப்பிலே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எப்படியாக இந்த படைப்புகளை உண்டாக்கினார், ஒவ்வொரு படைப்பும் கர்த்தருடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்தி கொண்டு வருகிறது, கர்த்தர் எப்படி மனிதனை உண்டாக்கினார் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் ஆழ்ந்து சிந்திக்கிறவர்களாக காணும். அப்படி பார்க்கும்போது அது என்னுடைய வாழ்க்கையில எப்படியாக அது பிரயோஜனமா இருக்கிறது. அப்போ வாழ்க்கையில நாம் எதிர்பார்க்கும் விஷயங்கள்ல முதலாவதாக டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்,
ஷாரன் தியாலஜிக்கல் காலேஜில் படிக்கிறீங்கன்னா அந்த டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க போகணும். அதற்காக தான் நீங்க படிக்கிறீங்க. அடுத்தபடியாக ஆவிக்குரிய வளர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் growth என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. நம்ம படிக்கும்போது வேதாகமத்தை நம்ம படிக்கும்போது அது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் முதிர்ச்சியும் அது கொண்டு வருவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது இல்லையா. நம்ம ஆள் ஒன்றும் வளர்ந்தா போதாது, நம்முடைய அறிவும் வளர வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக படிகள் இருக்கிறது. புதிதாய் வந்த விசுவாசி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அனுபவம், விசுவாசத்துல வளருகிற அனுபவம், சுவிசேஷத்தை சொல்லுகிற அனுபவம், கர்த்தருக்காக சாட்சியாய் நிற்கிற அனுபவம் என்று சொல்லி அநேக காரியங்கள் படிப்படியாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது இல்லையா. அப்ப அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் growth என்ன என்பதை அறிந்து கொள்கிறவர்களாக வேதாகமத்தில் அநேக கேரக்டர்ஸ் நம்ம பார்க்க முடியும் இல்லையா. ஆதாம் தொடங்கி அநேகருடைய வாழ்க்கையில ஆபிரகாம் எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார், அது எப்படி கர்த்தருடைய பார்வையில நன்மையாக காணப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதற்காக கர்த்தர் அவருக்கு என்ன டெஸ்ட் வச்சார், அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விலை கிரயத்தை செலுத்த வேண்டியதாக இருந்தது, இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளும் போதுதான் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அடுத்தபடியாக மூன்றாவதாக இந்த வேத பாட வகுப்பு என்னுடைய வாழ்க்கையில எப்படியாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, வழிகாட்டுதலும் வழி நடத்துதலும் கொடுக்கும். கைடன்ஸ் அண்ட் டைரக்ஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வழியில நடக்க வேண்டும், எந்த வழியில நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேதாகம வகுப்புகள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வேதாகமத்துல வார்த்தை சொல்லுகிறது, நம்ம நடக்கும்போது வலதுபுறமும் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே என்று சொல்லுகிற அந்த சத்தம் நம்முடைய காதுகளிலே கேட்கும் என்று சொல்லி. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம வேதாகமத்தை படிக்கும் போது நம்மோடு இடைபடுகிறவராக, நம்மோடு பேசுகிறவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. இப்போ 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். 4வதாக ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரிசுத்த வேதாகமம் படிப்பதுல என்னுடைய பங்களிப்பு என்ன இல்லையா, என்னுடைய பங்களிப்பு என்ன. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏதோ ஷாரன் தியாலஜிக்கல் செமினரியில் ஜாயின் பண்ணிட்டேன் இல்லையா, அது மட்டும் பத்தாது. வாட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. இப்போ நாங்கள் வந்து ப்ரொஃபஸர்ஸ் வந்து இப்படியாக உங்களுக்கு வாரந்தோறும் காரியங்களை எடுத்து சொல்றது ஒரு பக்கமாக இருக்கலாம். ஆனால் அதை உங்களுடைய வாழ்க்கையில எப்படி உள்வாங்கி இந்த வேதாகமத்தை எப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில பயன்பாட்டிற்கு கொண்டு வருகிறீர்கள், அது எப்படி உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக ஒரு டைரக்ஷனை கொடுக்கிறதாக அது எப்படியாக அமைய போகிறது, அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. வேதாகமத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 119 133வது வசனம், உம்முடைய வார்த்தையில் என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு நியாயமும் என்னை ஆள ஒட்டாதே, ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதே என்று சொல்லி. அப்படியே வார்த்தை நமக்கு வழிகாட்டுகிறதாக, ஒரு தீபமாக இருந்து நமக்கு வழிகாட்டுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த வழிகாட்டுதல், வழி நடத்துதல், கைடன்ஸ் அண்ட் டைரக்ஷன் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில இதை நான் உள்வாங்கிக் கொள்கிறவர்கள், ஏதோ மேலோட்டமாக இல்லாதபடி உள்வாங்கிக் கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. இதுல முக்கியமான ஒரு காரியம் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் வேதாகமம் படிக்கும் போது என்னுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு சொன்னா ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். நாங்க இப்படி வந்து ப்ரொஃபஸர்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அதை நீங்க நோட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம், நோட்ஸ் எடுத்துக்கொண்டு மறுபடியும் அதை தியானிக்க வேண்டும். இதுல என்ன காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது, இது எனக்கு என்ன இது எப்படியாக பிரயோஜனமா இருக்கும், என்னுடைய ஊழியத்தின் பாதையில என்னுடைய அனுதின வாழ்க்கையில இதை நான் எப்படி அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒருவேளை உங்களுக்கு கேள்விகள் இருக்கலாம், டவுட்ஸ் இருக்கலாம், அதை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இல்லையா. எங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கிறது, உங்களுடைய இமெயில் இருக்கிறது, இந்த யூடியூப்ல இந்த லிங்க்ல நீங்க கமெண்ட்ஸ், உங்களுடைய கேள்விகளை நீங்க பதிவிடலாம். அப்படியாக உங்களுடைய ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் காணப்பட வேண்டும். அப்போ செமினர்ல படிக்கிற ஒவ்வொருவருக்கும் முக்கியமான ஒரு காரியம் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இல்லையா. வாரம் ஜாயின் பண்ணோம், ஒரு சாதாரண ஒரு மெசேஜ் கேட்கிற மாதிரி, ஒரு தேவனுடைய வார்த்தை கேட்கிற மாதிரி கேட்டு கடந்து செல்கிறவர்களாக இல்லாதபடி இது என்னுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அப்போ இதை என்னுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும், இதை நான் செயல்படுத்த வேண்டும், என்னுடைய கேள்விகளை கேட்க வேண்டும், இந்த காரியங்களை பகுத்தறிய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டாவதாக என்னுடைய இந்த வேத பாட வகுப்புல இந்த செமினர்ல படிக்கிறதுனால என்னுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஓப்பன்னஸ் டு லேர்ன், கற்றுக்கொள்கிறதுல திறந்த மனப்பான்மை காணப்பட வேண்டும். கற்றுக்கொள்கிறதுல ஒரு திறந்த மனப்பான்மை இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டிடியூட் இருந்தா அப்படின்னு சொன்னா நாம் கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறது. வேதாகமம் சொல்லுகிறது, முற்றிலும் தேறினோன் என்று சொல்லி நம்ம நினைக்கவே கூடாதாம்.
நமக்கென்று அழைத்த அழைப்புல கண்டினியூஸா ஓடணும், இன்னுமாக கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம அழைக்கப்படுகிறோம். சங்கீதம் 25:4-5 பாத்தீங்கன்னா, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள்தோறும் காத்திருக்கிறேன் என்று சொல்லி நாள்தோறும் காத்திருக்கிறவர்களாக ஒரு திறந்த மனப்பான்மை, அனுதினமும் நான் என்ன கற்றுக்கொள்ள போகிறேன், ஒவ்வொரு செஷன்லயும் நான் என்ன கற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி வாஞ்சையோடு காத்திருக்க வேண்டும். அப்படி நம்ம வாஞ்சையோடு திறந்த மனதோட ஓப்பன் மைண்ட் செட்டோட நம்ம இருக்கும்போது, ஓப்பன்னஸ் டு லேர்ன் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கும்போது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அநேக புதிய காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் இல்லையா? இதுதான் உங்களுடைய பங்களிப்புல இரண்டாவதாக. முதலாவதாக நம்ம பார்த்தோம் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இல்லையா? நீங்க அதிகமாக இன்வால்வ் ஆகி ஒவ்வொரு செயலிலும் பங்களிப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக கற்றதற்கான திறந்த மனப்பான்மை உடையவர்களாக இருக்க வேண்டும், ஓப்பன்னஸ் டு லேர்னிங் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக அப்ளிகேஷன், பயன்பாடு. நான் 2 நாள்ல கத்துக்கொண்டேன், இந்த காரியத்தை கற்றுக்கொண்டேன், இந்த காரியத்தை நான் புரிந்து கொண்டேன், அதோட அதை இல்லையா நம்ம மூட்டை கட்டி வைத்து விடாதவர்களாக என்னுடைய வாழ்க்கையில நான் அதை எப்படியாக அப்ளை பண்ண வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், சமுதாயத்துல நான் என்னத்தை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சிந்திக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அப்படி நம்ம செயல்படும் போதுதான் கர்த்தர் நமக்கு இல்லையா பிரயோஜனமாக இந்த காரியங்களை வாய்க்க செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக இந்த நாளில நம்ம பார்க்க இருக்கிற ஒரு காரியம், பரிசுத்த வேதாகமம் படிப்புக்கு பிறகு என்னிடத்துல என்ன எதிர்பார்க்க. இந்த செமினர்ல படிக்கிறீங்க, ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இது முடிச்சதுக்கு அப்புறமாக நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய காரியம் எப்படியாக இருக்க, என்னிடத்துல இருந்து என்ன எதிர்பார்க்கப்படுகிறது இல்லையா? முதலாவதாக டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப், மாற்றப்பட்ட வாழ்க்கை. ரோமர் 2:12 நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இல்லையா, ஏற்கனவே வசனத்தை வாசித்தோம் இல்லையா, மாய்மலம் இல்லாதபடி கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக, அதான் மாற்றப்பட்ட வாழ்க்கை. ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு காலாக இருக்கவே கூடாது இல்லையா? அப்ப நம்ம படிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது, நான் மாற்றப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்பது. இரண்டாவதாக மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளுதல், ஷேரிங் வித் அதர்ஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் இதை கற்றுக்கொள்கிறேன், நான் மற்றவர்களுக்கும் சொல்லணும். இப்படியாக இந்த ஷேரன் செமினரியில தியாலஜிக்கல் செமினரியில நான் கற்றுக்கொள்கிறேன், எனக்கு பிரயோஜனமாக இருக்கு, நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணணும். அனுதின வாழ்க்கையில பார்க்கிறவர்களோட இயேசு கிறிஸ்துடைய அன்பை பகிர்ந்தளிக்கிறவர்களாக, சத்தியத்தை பகிர்ந்தளிக்கிறவர்களாக நாம காணப்படும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பரமேறும் பொழுது அவர் சொல்லிக் கொண்டு சொன்ன காரணம், உலகம் இங்கு போய் புறப்பட்டு சென்று சர்வ சிருஷ்டிக்கும் இல்லையா, ஜாதிகளும் சீஷராகிய பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருந்துச்சு. மத்தேயு 28 கடைசி வசனங்களை நம்ம பார்க்க முடியும். இப்ப நம்ம மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக, சத்தியத்தை நம்ம ஆழமாக தியானித்து அறிந்து கொண்டாதான் மற்றவர்கள் கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியும் இல்லையா? மற்றவர்களுக்கு எதிர்கேள்விகள், குறுக்கு கேள்விகள் கேட்கும் போது அதற்கு பதில் சொல்ல முடியும் என்பதை நாம அறிந்து கொள்கிறவர்களாக காணப்படும். கடைசியாக இல்லையா, இந்த வேதாமத்தை படிக்கும் போது எனக்குள்ள ஒரு பொறுப்பு, ஒரு அக்கௌண்டபிலிட்டி. நான் இது எனக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த காரியங்களுக்கு நான் பொறுப்பேற்கணும். இது நான் எனக்காக படிக்கிறேன், ஏதோ கடனுக்காக படிக்கல, மற்றவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நான் படிக்கல, இது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய பிரயோஜனத்துக்காக நான் படிக்கிறேன், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க இதை டிக்ளேர் பண்ணணும். ஒரு அக்கௌண்டபிலிட்டி, நீங்க பொறுப்பெடுக்கிறவர்களாக இதை இருக்க வேண்டும் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியும். ரோமர் 14:12 ஆதலால் நம்மில் ஒருவருக்கு ஒருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு கொடுப்பான் என்று சொல்லி. அப்ப நம்ம நாட்களில படிக்கிற வேதாகம கல்லூரியில படிக்கிற காரியங்களை குறித்து கர்த்தருக்கு கணக்கு ஒப்புக்கணும். கர்த்தர் நம்மை ஒரு நோக்கத்துக்கோடு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார், நோக்கத்தோடு இந்த ஷேரன் தியாலஜிக்கல் செமினரியில கொண்டு வந்து இணைத்திருக்கிறார். இங்க வருகிற ஒவ்வொரு ப்ரொஃபஸரும் நேரம் எடுத்து இந்த காரியங்களை தியானித்து உங்களுக்கு சொல்லும்படியாக, நேரம் எடுத்து கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து இந்த சத்தியங்களை உங்களுக்கு சொல்லும்படியாக அநேக பிரயாசப்படுகிறாங்க இல்லையா? இதை நீங்க ஏனோ தானோ என்று இல்லாதபடி, ஏற்கனவே வாசிப்பதற்கோ படிப்பதற்கோ உள்ள வித்தியாசப்படி அப்படியே மேலோட்டமாக சர்ஃபேஸ்ல இருந்து கடந்து செல்வதா இல்லாதபடி அது ஆழத்துல சென்று அதை புரிந்து நீங்கள் செயல்படுத்தும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடிகிறது இல்லையா? இந்த நாளில கூட நம்ம செபித்து முடிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்ய இருக்கிறார். இந்த செமஸ்டர்ல புதிதாக சேர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விசை கூட அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில கூட வேத பாட வகுப்புகள், வேதாகமத்தை படிப்பதனுடைய அவசியம் என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்வோம். வேதாகமத்தை படிப்பதற்கும் வாசிப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம அறிந்து கொண்டோம்.
வேதாகமத்துல படிப்புல இருந்து நாம் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொல்லி அறிந்து கொண்டோம். வேதாகமம் படிப்பதுல என்னுடைய பங்களிப்பு என்ன, என்னுடைய வாழ்க்கையில என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறது என்று சொல்லி சில காரியங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நாள்ல உங்களோடு பேசியிருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாள் பாடத்தை குறித்ததான ஒருவேளை சந்தேகங்கள் ஏதாவது இருப்பின் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்கு அதை இல்லையா நாங்கள் தெளிவுபடுத்த வாஞ்சியாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமான வருகிற நாட்களில கர்த்தர் இந்த நாள்ல வேதாகமத்துல ஆழ்ந்து படிக்கும்படியாக எப்படி இந்த பரிசுத்த வேதாகமம் உருவாக்கப்பட்டது, இதற்காக பின்னாடி உழைத்தவர்கள் என்ன, இது எப்படியாக எப்படியாக உருமாற்றம் பெற்று வந்தது என்று சொல்லி அநேக காரியங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம் இல்லையா. கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். நீங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில கூட தகப்பனே அப்பா, இந்த வகுப்புல அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக எங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி. அடையனும் எடுத்து இந்த பிரயோஜனப்படுத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. இந்த நாளில இந்த செய்தியை கேட்கிற இந்த வகுப்புல கலந்து கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையெல்லாம் அபரிவிதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நீங்க கட்டளையிடுங்க. ஆவிக்குரிய வளர்ச்சியை கட்டளையிடுங்க. ஒரு முதிர்ச்சியை கட்டளையிட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை தயவு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அதனால கர்த்தர் உங்களோடு இருந்து இந்த காரியங்களை அவர் உங்களோடு இருந்து நல்ல முறையில கற்றுக்கொள்ள உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.